காமெடி நடிகர் வடிவேலு அவர்களுக்கு சமீபத்துல தான் பிறந்தநாள் முடிஞ்சது. அவருடைய பிறந்தநாள ரசிகர்களை வாழ்த்தி உருக்கமாக வீடியோ ஒன்றையுமே வெளியிட்டிருந்தார். இதனை பார்த்து பலருமே எமோஷனலுமே ஆனாங்க. வடிவேலு எந்த அளவிற்கு டேலண்டான ஆளோ அதே போல அந்த அளவிற்கு சிக்கலான ஆளு அப்படின்னு பல பிரபலங்களுமே சொல்லி நம்ம கேட்டிருப்போம். அப்போ கேப்டன் ஆரம்பிச்சு இப்போது சுந்தர் சி வரைக்குமே பலரிடம் பாத்தீங்கன்னா அவருடைய கைவரிசையை காட்டியிருக்கார். சோ அவங்களுடனேயே சுத்தி கொண்டு அவங்களுடன் படம் பண்ணிட்டு கடைசியில அவங்களையே குறை சொல்லி அவங்கள விட்டு வெளியேறி விடுவார். இதுதான் வடிவேலுடைய வழக்கமான ஒரு ஸ்டைலாகவுமே இருந்தது. சோ திமுகவிற்கு தான் வடிவேலு அவர்கள் பல வருடங்களாகவே வேலை பண்ணிட்டு இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நடுவுல வடிவேலுவுக்கு ரெட் கார்டு எல்லாம் கொடுக்கப்பட்டு சினிமாவில பல வாய்ப்புகளுமே பறிக்கப்பட்டது. இதனடுத்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக தற்போது திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு வடிவேலு அவர்களுக்கு நிறைய பட வாய்ப்புகளுமே வந்தது. தற்போதுமே ஒரு சில படங்கள்ல நடித்து கொண்டுதான் இருக்கார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது வடிவேலு அவர்கள் செய்த தவறுக்கு பிரபல நடிகரிடம் மன்னிப்புமே கேட்டிருக்காரா. அவர் வேற யாருமே இல்ல, நம்ம அதிர்சார் தான் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதிர்சாரும் வடிவேலு அவர்களுமே இணைந்து ஒரு சில படங்கள் தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. கடைசியாக ராஜா அப்படின்ற திரைப்படத்துல தான் இருவரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. அப்போதுதான் ஒரு மிகப்பெரிய மோதலுமே ஏற்பட்டுதான். வடிவேலு அவர்கள் மரியாதை இல்லாமல் செட்டிலேயே ஏகே அவர்களை வாயா போயா வாடா போடா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. இதனை பார்த்த ஏகே அவர்கள் இனி இவர் கூட படமே பண்ணக்கூடாதுரா அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரா. சோ இந்த நிலையில தற்போது வரைக்குமே அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிருக்காரு. சமீபத்துல பாத்தீங்கன்னா நடிகர் வடிவேலு அவர்கள் ஏகே அவர்களை சந்தித்து மன்னிப்புமே கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த ஏகே உடைய படங்கள்ல வாய்ப்புமே கேட்டிருக்கார். சோ இந்த தகவல் தற்போது வெளியாகி கோலிவுட் திரையுலக அதிர வச்சிருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.